ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம கோ பேக் டு ஸ்கூலோட ஃபைனல் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நான்சியோட ஸ்கூல்ல எக்ஸாம் பக்கத்துல நெருங்கிட்டே இருக்கு. ஸோ நான்சி இப்போ புது கிளாஸ்ல வேற போய் சேர்ந்திருக்கா. சின்சியரா படிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அவளுக்கு இந்த மாதிரி ஓவரா படிக்கிறது ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு. அவங்க அம்மா வேற அவளுக்கு ஹெல்தியான சாப்பாடு அப்படின்னு நிறைய சாப்பாடு வேற கொடுத்துருக்காங்க. அதை சாப்பிட்டதும் ஒரு மாதிரி அவளுக்கு ஒரு வயிறும் சரியில்லாத மாதிரி இருக்கு. தலையும் கிறுகிறுன்னு வர மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஓவரா நம்ம பண்றோமோ, இந்த கிளாஸ்க்கு வராமலே இருந்திருக்கலாமோ அப்படின்னு நான்சிக்கு தோண ஆரம்பிச்சிருது. மேக்ஸ் சார் கூப்பிடுறாரு. முன்னாடி இந்த சம்ம சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல நான்சி எஞ்சி முன்னாடி போயிட்டு இருக்கா. கரெக்டா எல்லாரும் சம்ம சால்வ் பண்ணிட்டே இருக்கும்போது பக்கத்துல போட்டி போட்டுட்டு நம்ம ஜிஜு இருக்கான்ல, அவன் சம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கான். பரவாயில்லையே, நான்சி ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் பார்த்துட்டு இருக்காரு. டக்குன்னு நான்சி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஆம்புலன்ஸ் வருது. நான்சியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. நான்சி கண்ணை முழிச்சு பார்க்கும்போது பக்கத்துலயே யூபை உட்காந்துட்டு இருக்கான். அங்க பக்கத்துல பார்த்தா ராணு உட்காந்துட்டு இருக்கான். நான்சி பாக்குறா, இன்னைக்கு உனக்கு பிசிக்கல் எக்ஸாம் தானே இருக்கு ஹாஸ்பிட்டல்ல, நீ என்னடா இங்க பண்ற அப்படின்னு கேட்க, ஒன்னும் பரவாயில்ல, நீ மயக்கம் போட்டதை நான் பார்த்தேன் பக்கத்துல லைன்ல நிக்கும் போது, அதான் வந்தேன். நீ ஏஞ்சதுக்கு அப்புறமா நான் கிளம்பி போயிடுவேன்னு சொல்ல, நான் இப்ப நல்லதா இருக்கேன், நீ கிளம்பி போ அப்படின்னு நான்சி சொல்லிட்டு இருக்கா. இல்ல எனக்கு இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரான் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான். யூபைய நான்சி பார்த்துட்டு, இவனுக்கு எக்ஸாம் இருக்கு, இவன் கூட மட்டும் நான் போயிட்டு வரேன், நீ என்ன டிஸ்சார்ஜ் மட்டும் பண்ணி விட்டுறியா ப்ளீஸ் அப்படின்னு கேட்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு யூபை சொல்றான். நான்சி ரானை கூட்டிட்டு வெளியே போறா. ரான் மறுபடியும் போறதுக்குள்ள பிசிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு டைம் முடிஞ்சிருச்சு, அடுத்த வருஷம் பொறுமையா பாத்துக்கோங்க அப்படின்னு அங்க ஸ்டாஃப் கிளம்புறாங்க. நான்சி பாக்குறா, எப்படியாவது அழுது இவனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு. மேடம், என்னாலதான் மேடம் இவனுக்கு இடம் கிடைக்காம போயிடுச்சு, ப்ளீஸ் மேடம், நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் படிச்சு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்க, நல்ல பொண்ணுமா நீ, ஃப்ரெண்டுக்காக இவ்வளவு தூரம் அதுக்காதற, சரி பரவாயில்ல ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொல்லி பிசிக்கல் எக்ஸாம்க்கு உள்ள கூட்டு போறாங்க. நம்ம நான்சி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க ரான் வரான். நான்சி ஏதோ கண்ணை செக் பண்ணி பார்த்தாங்க. அப்பொழுது எனக்கு கண்ணு தெரியல, நான் என்ன நான்சி பண்ணுவேன், இது நான்சி தானே நிக்கிறது, வேற யாரும் இல்லைன்னு இவ தலையில கைய வைக்க, டே உண்மையாவே கண்ணு தெரியலையா, இப்ப நம்ம என்னடா பண்ண போறோம் அப்படின்னு நான்சி பயந்து போயிடுறா. ரான் சிரிக்க ஆரம்பிக்க, அறிவில உனக்கு எதுல எல்லாம் விளையாடும் கூட உனக்கு தெரியாதா, முட்டாளாடா நீனு அப்படின்னு கேட்டுட்டு நான்சி அங்க இருந்து கிளம்புறா. நான்சி பாத்துட்டே இருக்கா. நேரா நம்ம ரான் கிளம்பி கிளாஸ்க்கு போயிட்டு நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்ல, நான்சி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பாய் சொல்றா. ரெண்டு பேரும் ஒருத்தங்க பார்த்துட்டே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நான்சி மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறா. மா, எனக்கு புது கிளாஸ் பிடிக்கலம்மா, அந்த இடத்துல என்னால படிக்க முடியலமா அப்படின்னு சொல்ல, இதுக்கும் மேல நீ மயக்கம் போட்டு விழாம இருந்தா போதும், உனக்கு எந்த கிளாஸ்ல முடியுதோ அங்க படிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, நான்சி சிரிச்சுட்டே அடுத்த நாள் கிளம்புறா. யூபை பாக்குறான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு பேசிட்டே போயிட்டு இருக்கான். நான்சி அவங்க டீச்சர்ட்ட, சார் நான் என் பழைய கிளாஸ்க்கே போறேன் சார் அப்படின்னு சொல்ல, போமா போ, உனக்கு எது வருதோ அதை பண்ணு, நீ மயங்கி விழுந்ததை பார்த்து ஸ்கூலே பயந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான்சி பல்ல காட்டிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி நேரா மறுபடியும் ரானோட கிளாஸ்க்குள்ள போயிட்டு, இங்க பாருங்க, இனிமே எல்லாரும் ஸ்ட்ரிக்டா நல்லபடியா படிக்கணும், என் தலைமையில படிக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்ல, எல்லாரும் கை தட்டி நான்சியை வரவேற்கிறாங்க. ரான் உடனே, ஏன் திரும்ப வந்துட்ட, உனக்கு அங்க படிச்சாதானே காலேஜ்ல சீட் கிடைக்கும்னு சொல்ல, இதுக்கும் மேல நீ என் பக்கத்துல இருக்க, ஒழுங்கா நீ படிக்கிறியா இல்லையாங்கிறத நான் பார்க்க போறேன் அப்படின்னு நான்சி சொல்றா. ரான் சிரிக்க ஆரம்பிக்கிறான். எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா சீரியஸா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸாம் பக்கத்துல வருது அப்படிங்கறதால. அடுத்த நாள் நான்சி பின்னாடியே ரான் ஓடிட்டு இருக்கான். சாப்பாடு கூட முழுசா முடிக்காம நீ எங்க போயிட்டு இருக்க, சாப்பிடலையா அப்படின்னு கேட்டுட்டு, இல்ல எனக்கு படிக்கணும், எனக்கு அந்த காலேஜ்ல சீட் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அதுக்குதான் மேடம் உனக்காக நான் பார்த்து பத்திரமா சீக்கிரட்டா சாப்பாடு வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவளுக்கு சாப்பாடை ஓபன் பண்ண, ஹை சூப்பரா இருக்கே அப்படின்னு நான்சி பார்க்க ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேரும் தனியா நின்று பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு டைரக்டர் வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரையும் நீங்க ரூம்க்கு வாங்க அப்படின்னு டைரக்டர் கூட்டு போயிட்டு நான்சியோட அம்மாக்கு போன் பண்ணிட்டு அவங்கள உள்ள உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ரான் பார்த்துட்டு இருக்கான். ஐயோ என்ன பண்ண போறோமோ தெரியலையே அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல பாத்துக்கலாம், அது வரைய படி அப்படின்னு நான்சி சொல்லிட்டு இருக்கா. நான்சியோட அம்மா வெளியே நான்சியை இழுத்துட்டு போயிட்டு, படிக்க வேண்டிய நேரத்துல என்னம்மா இது, எதுக்காக லவ் கிவ்வெல்லாம் சொல்ல, அம்மா நான் லவ் எல்லாம் பண்ணலமா, நீ வேற காமெடி பண்ணிட்டு இருக்காதம்மா அப்படின்னு நான்சி சிரிக்க ஆரம்பிக்கிறா. சரி இந்த பையன் கூட பேச மாட்டேன்னு கொஞ்ச நாளைக்கு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்ல, சரி காலேஜ் போற வரைய பேசல போதுமா அப்படின்னு நான்சி அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு போறா. இங்க ரான் ஒரு மாதிரி பயங்கர நர்வஸா இருந்துட்டு இருக்கான். நீ வாடா படிக்க போலாம் அப்படின்னு அவனோட ஃப்ரெண்டு கூப்பிட்டு இருக்கான். நான்சி உட்காந்து படிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து நான்சி அடுத்த நாள் காலை கிளம்பி ஸ்கூலுக்கு போகும்போது, இந்த ரானை விடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி பசங்களாம் துரத்திட்டே ஓடுறாங்க. நான்சி பயந்துடுறா. ரானுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சைக்கிள் எடுத்துட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கா. அந்த பசங்க எல்லாம் போறவங்க அவங்களை துரத்திட்டு இவ பின்னாடியே போக, நான்சி ஒரு குரல் கேக்குது. பார்த்தா ரான் பின்னாடி நிக்கிறான். வேகமா நான்சி ஓடி போயிட்டு இவனை சுத்தி முத்தி பார்த்து, உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு கேட்க, எனக்கு என்ன ஆக போகுது, அந்த பொறுக்கி பசங்க பக்கத்துல வந்தாங்க, போலீஸ்க்கு போன் பண்ணிட்டேன்னு சொல்ல, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வர நேரத்துல உனக்கு எதுக்குடா தேவையில்லாத வேலை, அவங்க கிட்ட எதுக்கு வம்ப வச்சிட்டு இருக்க அப்படின்னு நம்ம கத்த ஆரம்பிக்கும் போதே மறுபடியும் அந்த பொறுக்கி பசங்க பின்னாடியே துரத்திட்டு வராங்க. ரான் பையெல்லாம் தூங்க மேல தூக்கி போட்டுட்டு நான்சியோட
கையை பிடிச்சி இழுத்துட்டு நீ வா என் கூட அப்படின்னு அங்க வந்து துரத்திட்டு ஓடி போறான். கொஞ்ச தூரம் ஓடும்போது பார்த்தா அந்த இடத்துல ஆல்ரெடி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வச்சிட்டு இருக்கான். போலீஸ் இந்த பசங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க. நான் தான் சொன்னேன்ல போலீஸ்க்கு ஆல்ரெடி ஃபோன் பண்ணிட்டேன்னு சொன்னேன்ல அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க அங்க போலீஸ் வராரு. நல்ல வேலைப்பா, இந்த திருட்டு பசங்களை பத்தி கரெக்டான நேரத்துல எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அங்க ஸ்டாஃப் எல்லாம் கூட வந்துடுறாங்க. நான்சியோட டீச்சர், டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்ல வேலை உங்க 2 பேருக்கும் ஒண்ணும் ஆகல அப்படின்னு கூப்பிட்டுட்டு நல்ல வேலை பண்ணீங்க வாங்க கிளாஸ்க்கு அப்படின்னு கூட்டு போறாங்க. நான்சியும் ராணும் திரும்ப வரும்போது என்னையாது ஹீரோ மாதிரி ஏதோ வேலை பண்ணிட்டு வந்திருக்கீங்க போல அப்படின்னு கிளாஸே ஒட்டு மொத்தமா சுத்தி நின்னு பாத்துட்டு இருக்கு. டீச்சர் வராரு உள்ள. இங்க பாருங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். யூனிவர்சிட்டிக்கு போற நாள் இன்னும் பக்கத்துல தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்க எப்படியாவது சமாளிக்கிற பக்குவத்தை வளர்த்துக்கோங்க புரியுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் சீரியஸா படிக்க ஆரம்பிங்க, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க மாறி மாறி உட்காந்துட்டு. இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்துட்டு இவங்க அப்ளை பண்ண காலேஜ்ல இருந்து சீட் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு வர ஆரம்பிக்குது. சில பேருக்கு கிடைக்குது, சில பேருக்கு கிடைக்கல. நம்ம பாட்டு பாடுற பொண்ணு இருப்பால, அவளுக்கு ஒரு நல்ல மியூசிக் காலேஜ்ல கூட இடம் கிடைச்சிருது. இவங்க எக்ஸாம் எழுதி முடிச்சு அதுல தேவையான அளவுக்கு ஸ்கோர் பண்ணிட்டா டைரக்டா போய் சேர்ந்துக்கலாமா. அந்த மாதிரி முன்னாடியே என்ட்ரன்ஸ் நடக்குது. இதுல மெய்லி தான் அப்பப்போ போய் சோகமா நின்னு அழுதுட்டு இருக்கா. மெய்லி அழுவுறாளே அப்படின்னு பக்கத்துல நம்ம மெய்லிய லவ் பண்ணிட்டு ஒரு பையன் சுத்துறான்ல, அந்த பையன் பாத்துட்டு இருக்கான். ராணங்க நான்சி கிட்ட பாக்குறான். நம்ம மெய்லி அழுதுட்டே இருக்காளா அப்படின்னு கேட்க பரவாயில்ல பரவாயில்ல நான் போய் அவளுக்கு ஆறுதல் அப்புறமா சொல்லிக்கிறேன் அப்படின்னு நான்சி சொல்றா. மெய்லி அழுது முடிக்கிறா. மறுபடியும் ரூம்குள்ள வரா. எப்படி என் வாட்டர் பாட்டில தண்ணி குறையாம வந்துட்டே இருக்கு அப்படின்னு மெய்லி கேட்க நான்சி திரும்பி பார்த்து அந்த ஃப்ரெண்டு பையனை பார்த்து சிரிக்கிறா. அவனும் சிரிக்கிறான். மெய்லிக்கும் தெரியுது அந்த பையன் தான் தண்ணி மோண்டு மோண்டு வச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நான்சி பார்த்துட்டு இங்க பாரு நான் சொல்றதை கேளு, ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ நல்லபடியா வருவ அப்படின்னு சொல்லிட்டு மெய்லிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. டீச்சர்ஸும் இங்க கொஞ்சம் சோகமா இருக்காங்க. நம்ம நான்சி கிளாஸ் டீச்சர் இப்பதான் முதல் தடவையா ஒரு பேட்ச்க்கு கிளாஸ் டீச்சரா இருக்காருல்ல. இந்த தடவை இந்த பசங்க எல்லாம் எக்ஸாம் முடிச்சுட்டா இவங்க எல்லாம் என்ன விட்டு போயிருவாங்களே அப்படின்னு அவர் தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதுவரையும் நான் 7 செட்டு பசங்களை அமுச்சு விட்டுருக்கேன்டா. நமக்கு அடுத்தடுத்து புது பசங்க கிடைச்சிட்டே இருப்பாங்க. நம்ம பழைய பசங்களை மறக்க மாட்டோம் அப்படின்னு இன்னொரு டீச்சர் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் சேர்ந்து குரூப்பா படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப பயங்கரமா நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க அப்படிங்கறதால நம்ம ரான் இருக்கான்ல, ஒரு மியூசிக் கான்சர்ட்டோட லைவ் மட்டும் எங்கேயோ ஓட ஆரம்பிக்குது. அதை டேப்ல போட்டு விடுறான். கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு. நான்சியோட கிளாஸ்ல அத்தனை பேரும் எந்திரிச்சு ஜாலியா பாட்டு பாடிட்டு அழுதுட்டு இருந்தவங்க கூட சிரிக்க ஆரம்பிச்சிட பக்கத்து கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து சிரிக்கிறாங்க. பிரின்சிபல் பாக்குறாரு. பசங்க சந்தோஷமா இருந்தா சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்பவுமே ஸ்ட்ரிக்டா இருக்க டைரக்டர் கூட கொஞ்ச நேரம் பசங்க ஒரு 20 மினிட்ஸ் ஆவது பிரேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம போய் எக்ஸாமுக்கு போறோம் கலக்குறோம் அப்படின்னு ஒட்டுமொத்தமா எல்லாரும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. டீச்சர் வராரு. உங்களால கண்டிப்பா முடியும், என் ஸ்டூடெண்ட்ஸ் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு, நீங்க உங்க மேல நம்பிக்கை வைங்க அப்படின்னு எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா சார் அப்படின்னு ரான்ல இருந்து அத்தனை பேரும் கொஞ்சம் இமோஷனல் ஆயிட்டு, சார் உங்களை விட்டு பிரிஞ்சு போறோம், இந்த ஸ்கூலை விட்டு பிரிஞ்சு போறோம்னு கவலையா இருக்குன்னு சொல்ல டீச்சர் வெளியே போயிட்டு போகேமான் காஸ்டியூம் எல்லாம் போட்டு வந்துடுறாரு. என்ன பார்க்க இப்ப கியூட்டா இருக்குல்ல, யாரும் அழக்கூடாது அப்படின்னு. அதை பார்த்து இந்த பசங்க சிரிச்சுட்டு அப்புறம் இன்னும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. கதறி கதறி இத்தனை நாள் நடந்ததெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. மறுபடியும் எக்ஸாமுக்கு தான் மீட் பண்ண போறாங்க போல. இன்னும் ஒரு நாள் தான் நடுவுல இருக்கு. நான்சியை வீட்டுல டிராப் பண்ணிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ரான் சொல்றான். நான்சி திரும்ப பாக்குறா. நீ ஏதோ சொல்ல வரணும் போல இருக்கு, என்னன்னு சொல்லி தொலையேண்டா அப்படின்னு சொல்ல, இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு ரான் சொல்லிடுறான். நான்சி எங்க இருந்து கிளம்பலான்னு பாக்க அது வந்து தலையை சொல்லிடுறான். இங்க பாரு உன்னோட எனக்கு டார்ச்சர் தாங்க முடியல, எனக்கு சொல்ல முடியலன்னா பரவாயில்ல, நாளைக்கு நான் வேணா வெளியே வரேன், அப்போ நீ வந்து என்கிட்ட பேச புரியுதா, எந்த டைம்ல எனக்கு மெசேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான்சி உள்ள போயிடுறா. ராணும் தலையை சுரிஞ்சுட்டு எங்க இருந்து கிளம்புறான். அவங்க அம்மா படிமா உட்காந்து அப்படின்னு சொல்றாங்க. ராணே அவங்க அம்மா வந்துடுறாங்க. இந்த பால் கொண்டு வந்திருக்கேன் குடிச்சு நல்லா பிரிஸ்கா படி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க 2 பசங்களும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலைல ரான் வெளியே போலாம் நான்சியை பார்க்க ட்ரை பண்ண அவங்க அம்மா விடவே மாட்டேங்கிறாங்க. எங்கப்பா போற, இப்போ மூளை கிளீனா இருக்கணும், போய் படி அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. நான்சி கரெக்டா கிளம்பி வெளியே வரலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து மெய்லி வந்துடுறா. இல்லடி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு மெய்லி சொல்ல, நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு நான்சி ராணை வேற பாக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே தனியா இருக்க ஒரு கஃபேக்கு கூட்டு போயிடுறா. இங்க பாரு உனக்குலாம் கவலையே பட தேவையில்ல, உனக்கு உங்க சப்போர்ட் சிஸ்டம் பயங்கரமா இருக்கு. நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என் அம்மாவை பார்த்தல, ஒரு சின்னதா வந்துட்டு லாண்ட்ரி ஷாப் தான் வச்சுட்டு இருக்காங்க. எங்க அம்மாவை வந்து நான் எப்படியாவது சேவ் பண்ணும், நான் என்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னா எனக்குலாம் வேற வழியே கிடையாது. அதனால தான் நான் அந்த எக்ஸாம்ல எப்படியாவது பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கேன். நீ அப்படி கிடையாது, நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு நான்சி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நீ கண்டிப்பா நீ நினைச்ச காலேஜ்ல படிப்ப, நீ பெரிய ரைட்டர் ஆவ, உன் புக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு நான்சி சொல்ல, அப்ப நான் கண்டிப்பா ஒன்ன ஹீரோயினா வச்சு ஒரு புக் எழுதுவேன் அப்படின்னு மெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கா. நான்சி இதை கேட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. சரிவா கிளம்பலாம் அப்படின்னு நான்சி மெய்லியை கூட்டிட்டு நேரா கிளம்பி ஸ்டார் பக்ஸுக்கு தான் ரான் வர சொல்லியிருக்கான். அங்க ஓட ஆரம்பிக்கிறா. நம்ம ரான் அங்க போய் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஒரு டேபிள்ல. ஆனா நான்சி இன்னும் வந்த பாடல. எங்க போனான்னு தெரியலையே நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நான்சி உள்ள வரா. ரான் அங்க ஆளை காணா. அவன் உட்கார்ந்து இந்த இடத்துல 2 காஃபியும் ஒரு பேப்பரும் மட்டும் இருக்கு.
எங்க போயிட்டான் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே நான்சியை வந்து ரான் கூப்பிடுறான். நான்சி இங்க பாரு, நான் இங்க இருக்கேன் அப்படின்னு. நான்சி பல்ல காட்டிட்டே எங்கடா போன, இரு நான் வரேன் அப்படின்னு இந்த 2 காஃபியை எடுத்துட்டு வெளியே வர ரான் சொல்லிட்டு இருக்கான், எங்க ஒன்னு ஆளை காணோம் அப்படின்னு 2 பேரும் வெளியே இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இல்ல மெயிலி இருக்கால, அவ வந்துட்டா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா, நான் அவட்ட பேசிட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல, நாளைக்கு நம்ம எக்ஸாம் கிளம்புறதுக்கு ஒரு 40 மினிட்ஸ்க்கு முன்னாடியே போயிடணும், புரியுதா அப்படிலாம் நான்சி அவனுக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேரும் எனக்கு வந்து இந்த சீட்டு கிடைக்கும் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரான் அவகிட்ட மனசுல கதை சொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்க. நான்சி பாக்குறா, எனக்கு மேல நிறைய கவலை இருக்கு, உனக்கு கண்டிப்பா சீட் கிடைக்கணும், நான் கூட ப்ரே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல. ஏன் அப்படின்னு ரான் கேக்குறான். ஏன்னா நான் மட்டும் பீஜிங்க்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எப்படி இந்த மெட்ரோ ஏறி இந்த பஸ் ஏறி அப்புறம் நடந்து வந்து உன்னை பார்க்க காலேஜ்க்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான்சி சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஆமா இல்ல, இதுக்காகவாவது எனக்கு சீட்டு கிடைக்கணும்ல அப்படின்னு பல்ல காட்டிட்டு நானும் பீஜிங் போனதும் நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு நான்சி ரான் 2 பேரும் கிளம்புறாங்க. அடுத்த நாள் ஆகுது. எக்ஸாம்காக எல்லா பசங்களும் லைன்ல நின்று போயிட்டு இருக்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு கார் மேல ஒரு சைக்கிள் ஒண்ணு இடிச்சிருக்கு. ஒரு பையன் கீழே விழுந்துடுறான். நான்சி ஷாக் ஆயிட்டு ரானோட ஷூ இது அப்படின்னு பாத்துட்டு இருக்க. அங்க வர ஸ்டாஃப் எல்லாம் வந்து நிக்க கூடாது, யாரும் கிளம்புங்க கிளம்புங்க, நான்சியை எக்ஸாம் ஹால்குள்ள அமுச்சு விட்டுறாங்க. நான்சிக்கு ஒரே பதட்டமா இருக்கு. நான்சி எக்ஸாம் ஹாலுக்கு வரா. அவளுக்கு மனசு ஃபுல்லா நம்ம ரானுக்கு அப்படியே ஆக்சிடென்ட் ஆன மாதிரியும், அதுக்கப்புறமா அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போன மாதிரியும், அவனுக்கு உயிர் இல்லாத மாதிரியும், அவங்க அம்மா கதறி அழுகிற மாதிரியும் தோணிக்கிட்டே இருக்கு. ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு. நான்சி பொத்துன்னு மயங்கி கீழே விழுந்துடுறா. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஆம்புலன்ஸ்ல ஏத்த ஆரம்பிக்கிறாங்க. டீச்சர் வந்துடுறாரு. இந்த பொண்ணுக்கு எக்ஸாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாரு. அடுத்து பார்த்தா நம்ம நான்சி கண்ணை திறக்கிறா. ஏஞ்சு பார்த்தா மறுபடியும் அவளோட வீட்டுல இருக்கா. அதாவது வந்துட்டு 10 வருஷத்துக்கு அப்புறமா இருந்தால அந்த இடத்துக்கு போயிடுறா. சே என்னது இது, போய் இந்த வாழ்க்கையவே வாழ்ந்துட்டு வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போன் பண்ணிட்டு, அம்மா ஆபீஸ்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்பி போறேன் அப்படின்னு நான்சி வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருக்கா. அங்க ஏற்கனவே ஒருத்தர் இவகிட்ட வந்து திட்டு வாங்கிட்டு வேலையை விட்டு துரத்தப்பட்டார்ல, அவர் அங்க வராரு. நான்சி பாக்குறா, நீங்க எந்த காலேஜ்ல படிச்சாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் சரி வராது, ஹியூமன் ரிசோர்ஸ்ல உங்களுக்கு ஒரு வேலை போட்டிருக்கேன், போய் பாருங்க அப்படின்னு சொல்ல அவர் பாக்குறாரு. மேடம் நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு நான் கேள்விப்பட்டேன், இவ்வளவு நல்லவங்களா இருப்பீங்க நினைச்சு கூட பாக்கல, தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. மெயிலி எடுத்து நேரா உள்ள வரா. நான் கொடுத்த புக்கை படிச்சு அடி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்ல, என்ன இப்படி எடுத்து வச்சிருக்க, என்ன ஹீரோயினா போட்டு உன்னை யாரு புக் எழுத சொன்னா, அதை படிச்சுட்டு எனக்கு ஒரு மாதிரி தலையே சுத்தி போச்சுன்னு சொல்ல, உடனே மெயிலி எண்டிங் உனக்கு இப்படி பிடிச்சிருந்தது அடி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு நான்சி சொல்ல மெயிலி பாக்குறா. அது மட்டும் இல்லாம நான் ஒண்ணு சொல்லவா, ஸ்கூல் ரீயூனியன் இருக்கு, ஒழுங்கா வந்து சேரு, லைட்டா இப்பயே ரிங்கிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் இன்னும் அதிகமாயிருச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்க, எனக்கே ரிங்கிள்ஸ் வரப்போகுது, நீ கொஞ்ச நேரம் வாய் மூடு அப்படின்னு நான்சி அவகிட்ட கத்த ஆரம்பிக்கிறா. சரி ஓகே அப்படின்னு போனை போட்டு, செல்லம் இன்னைக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான இந்த ரீயூனியன் இருக்கு, நம்ம போலாமா அப்படின்னு நான்சி கேக்குறா. போலாம் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. அன்னைக்கு நைட்டு நேரா கிளம்பி நான்சி அந்த ரீயூனியனுக்கு போயிட, அங்க மத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. மேலேயும் அந்த ஒரு பையனும் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த 2 பேரும் கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டாங்க போல. நான்சி எங்க உள்ள போறா. டீச்சர் டைரக்டர்லாம் கூட அந்த மீட்டிங்க்கு வந்திருக்காங்க. எல்லாரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அப்பன் பார்த்து பக்கத்துல யூபை வரான். யூபையும் நான்சியும் ஒரே மாதிரி ஏதோ ஜாக்கெட்ல பின் குத்திருக்காங்களாம். ஓ நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கீங்களா, செம்ம கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மத்த எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. டீச்சர் இருக்காங்களே, இந்த ஜோடியும் கூட சூப்பர் ஜோடி தான் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. நான்சியும் யூபையும் சிரிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா கொஞ்ச நேரம் ஆயிட்டே இருக்கு. சரி ஓகே நம்ம ட்ரீட் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது, சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இன்னொரு குரல் கேக்குது. நம்ம ரான் பைலட்டா அந்த யூனிஃபார்மோடய வந்து அங்க நிக்கிறான். ரானை பார்த்துட்டு அங்க இருக்கிற அத்தனை பேரும் பயங்கரமா வந்துட்டான் ஹீரோ வந்துட்டான் அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, ரான் நேரா நம்ம நான்சி கிட்ட போறான். அவ தோல் மேல கையை போட்டு, செல்லம் சாரி லேட் ஆயிடுச்சு, அவ்வளவு ஒன்னும் லேட் ஆயிடல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல கையை போட்டு பக்கத்துலயே இருந்து உட்காந்துட்டு இருக்கான். டே யூபை எதுக்குடா என்னோட ஜாக்கெட் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரான் கேட்க, டே குளிருதுரா அப்படின்னு யூபையும் சமாளிக்க ஆரம்பிக்கிறான். சரி பரவாயில்ல, நம்ம பசங்க எல்லாம் இன்னைக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கோம், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு டீச்சர் சொல்லிட்டு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. அன்னைக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆனது உண்மைதான், ஆனா அன்னைக்கு முன்னாடி வந்தது நம்ம ரானே கிடையாது, வேற ஏதோ பையன். அந்த பையனை காப்பாத்தி டீச்சர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டு நிக்கும் போதுதான் நான்சி மறுபடியும் மயங்கி விழுந்துட்டான்னு தெரிஞ்சு அவளை காப்பாத்துறதுக்காக இந்த டீச்சர் வந்திருக்காரு. இதெல்லாம் பத்தி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ரான் சொல்லிட்டு இருக்கான், பரவாயில்ல அதனாலதான் என் மேல நான்சிக்கு எவ்வளவு பாசம் இருக்கு எவ்வளவு காதல் இருக்குங்கிறத நான் அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எக்ஸாம பாதியிலே விட்டுட்டு நேரா நான்சியை பாக்கிறதுக்கு வந்திருக்கான். அப்புறம் மறுபடியும் 2 பேரும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருப்பாங்க போல. நான்சி மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு டீச்சரை பார்த்து, ரான்க்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு அழுதுட்டு இருக்க. ரான் வேகமா ஓடி வந்து, நான்சி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவளை பார்த்து கேட்டுட்டு இருக்கான். நான்சி பாக்குறா. ரானை கட்டி புடிச்சிட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறா. உனக்கு ஒன்னும் ஆகல, நான் பயந்து போயிட்டேன் அப்படின்னு. ரான் பாக்குறான். இல்ல எனக்கு ஒன்னும் ஆகல, நான் இங்கதான் இருக்கேன், உனக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு அவளுக்கு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்புறம் 2 பேரும் காலேஜ்க்கு போகும்போது 2 பேரும் பயங்கரமா லவ் பண்ணி இப்ப 2 பேரும் கல்யாணமும் பண்ணிருக்காங்க. ரான் சொல்லிட்டு இருக்கான், அம்மா கூட சொன்னாங்க எப்ப பேரப்புள்ள பிறக்க போகுதுன்னு கேட்டே இருந்தாங்கன்னு சொல்ல, எல்லாரும் ஓ அப்படி போதா கதை அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிக்க நான்சி வெக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. சரி அது இருக்கட்டும், ஸ்கூல்ல நீங்க எல்லாம் வந்து யார் என்னென்ன ஆக போறீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதை நான்
நான் வீடியோவா போட்டு வச்சேன், அதை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அங்க நம்ம யூபைல இருந்து எல்லாரும் ஒவ்வொருத்தங்களும் என்னென்ன ஆக போறோம் அப்படின்னு சொன்னா அழகான அந்த சீன் எல்லாம் இருக்கு. அத்தனை பேரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த கியூட்டான சீனோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. இந்த சீரிஸ் ஒரு எண்டுக்கு வருது. இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கூல் சீரிஸ். அடுத்து இன்னும் பியூட்டிஃபுல்லான நிறைய சீரிஸ் நம்ம சேனல்ல வரப்போகுது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ஸ்வீட்டான சீரிஸ்ல பார்க்கலாம். அது வரைய பாய்.